யோவான் 18:18. பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவரே, பயத்தின் உச்சகட்டம். பயத்தில் என்ன செய்வது, என்ன செய்கிறோம், தான் செய்வது சரியா தவறா என்ற உணர்வே இல்லாமல் பேதுரு ஆண்டவர் கசையடிப்பட்டு உடலெங்கும் காயங்களோடு மரண வழிகளோடு போராடி கொண்டிருந்த வேளையில் பேதுரு தலைமைச் சீடர், உம்முடைய அருகில் உம்முடன் இணைந்து இருக்க வேண்டியவர், உம்முடைய எதிரிகளுடன் கைகோர்த்த வண்ணம் எதுவுமே நடக்கவில்லை என்று போன்ற உணர்வோடு ஜாலியாக குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும் உமக்கு எவ்வளவு துயரமான வேதனையாக, மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். என்றும் நாங்கள் எங்கள் பொறுப்புகளை, கடமைகளை மலர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை நல்வழிப்படுத்தாமல், அவர்களுக்கு முன் உதாரணமாய் வாழாமல், அவர்கள் முன் நாங்கள் பாவத்திற்குள்ளான செயல்களை நாங்கள் செய்கின்றோம். அவர்கள் தவறிழைத்து வாழும் பொழுது அவர்களை பொறுப்புடன் திருத்தாமல் ஏனோ தானோ என்று விட்டிருக்கிறோம். எங்கேயோ வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல், பிறருடைய வாழ்வையை மாற்றாமல் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் செயல்பாட்டை மன்னித்தருளும். நாங்கள் திருந்தி நல்வாழ்வு வாழ எங்களுக்கு வழி காண்பித்தருளும். பிறர் நல்வாழ்வுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய உணர்வை தாரும்.